குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஎன் செட் 2025க்கான மேக்ஸ் கொஸ்டினில் வந்து என்னென்ன கொஸ்டினுக்கெலாம் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அது மட்டும் பார்த்துறேன். ஆக்சுவலாக பேப்பர் 1ல் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இந்த இ கவர்னன்ஸ் ரேங்கிங்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களா, டிஆர்பி ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன்று மட்டும் தான் ட்ரூவாக கொடுத்துருப்பாங்க. அதான் ஒரிஜினலாக வந்து 3 ஆப்ஷனுமே ட்ரூவாக இருக்கும். ஓகேவா, இது பார்த்துக்கோங்க ரைட்டா. இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஓகே. இ கவர்னிங் என்னது ஒன்று மட்டும் தான் ட்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனுமே ட்ரூவாக இருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்து இது சரிங்களா. ஆக்சுவலாக நான் வெர்பல் கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஆக்சுவலாக ஒரு காம்படிட்டிவ் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்லாம் என்ன பண்ணணும்னா, நான் வெர்பல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீசனபுளாக கேட்கணும். ஓகேவா, ஸோ 2 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும் அதில். ஓகே, அப்போ நான் வெர்பலில் வந்து எந்த ஒரு டவுட்டு, அதாவது நான் வெர்பலுங்கிறது என்னதுன்னா அதில் வந்து என்னது, அதில் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. ஓகே, அதில் ட்ரூ ஃபால்ஸ் சொல்ல முடியாது. அப்போ அந்த கான்செப்ட்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும். ஓகே, ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் மாறும். ஓகே, அப்போ அவங்க என்ன செய்யணும்னா தெளிவாக கேட்டிருக்கணும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். இந்த ரொட்டேஷன் வச்சு இவங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஃபுல்லாக என்னது ஸ்கொயர் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் வந்திருக்கா. ஸோ அந்த லாஜிக்கில் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே கிளைம் பண்ணலாம். ஓகேவா, அப்போ இதுவும் வரும். அப்போ மல்டி ஆன்சரில் நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம். ஓகேவா, ஒன்று. அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ரே இந்த சொல்லணும், இந்த வாட் இஸ் த புளுட்டோனியத்தோட எமிட்டட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஆர்பியில் ஆல்ஃபா ரே அண்டு எக்ஸ்ரேன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. ஆக்சுவலாக சில இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அந்த பீட்டா டிகே மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீட்டா டிகே மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் வராது. ஸோ பீட்டா பார்ட்டிகல் வரும். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே மல்டி ஆன்சரில் நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட்டா. நீங்கள் கிளைம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்பர் 47, அந்த நெல் சாகுபடி மீத்தேன் கேஸ் வந்து எப்போ வரும்னு கேட்டிருப்பாங்க. எதை எரிக்கும்போது, நெல்லை எரிக்கும்போது வரும். புதைப்படிவ எரிபொருள், புதைப்படிவ எரிபொருள்னு அர்த்தம் நிலக்கரி, பெட்ரோலு, கேஸு எல்லாமே தான். சரிங்களா, நம்ம பைக்கு, கார் எல்லாமே யூஸ் பண்ணுறோமா, அது எல்லாமே எரிக்கிறது தானே. சரிங்களா, அதை கன்சியூம் பண்ணுறதெல்லாம் எரித்தலில் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ அது எல்லாத்துலேயுமே வந்துடும். ஓகே, நம்ம அடுப்பை பற்ற வைக்கும்போது என்னது, அது புதைப்படிவ எரிபொருள் நிலக்கரி, அதை எரிக்கும்போது என்னது மீத்தேன் வந்துடும். ஓகேவா, அப்போது இதுவுமே கிளைம் பண்ணலாம். இதுவும் வரும், இது வரும். இது கொடுத்துருக்காங்க, நெல்லை மட்டும் ஓகேவா, ஸோ நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது மல்டி ஆன்சரில் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நமக்கு தெரியும், இந்த ஒரு குரூப்டு டேட்டா கொடுத்துருந்தாங்களா, இந்த மாதிரி டெய்லி ப்ராஃபிட்ஸ், இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க மாற்றியே கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 27 கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் ஆன்சர் 30. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னது, இந்த கொஸ்டின் நம்பர் 50 வந்து இந்த இது கேட்டாங்க, டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இது கேட்டிருந்தாங்களா, இருபரிமாண விளக்கப்படங்கள் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வரும். ஓகேவா, பார்கிராஃப் வரும். ஓகே, பார்கிராஃப் ரெக்டாங்கிள் வரைஞ்சாலும் என்னங்க, ஒரு R2ல் நீங்கள் பேப்பரில் எது வரைஞ்சாலும் என்னது 2D தான் வரப்போகுது. சரிங்களா, இப்போ இது என்னது பார்கிராஃபு, இது என்னது 2D தான். அடுத்து என்னது மல்டி பார்கிராஃபு, இதுவும் 2D தான். ஹிஸ்டோகிராமு, இதுவும் 2D தான். அப்போ இன்னொன்று கொடுத்துருவோம் பர்சன்டேஜ் கிராஃபு, அதுவும் என்னது 2D தான். அப்போ எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கிளைம் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்னது பேப்பர் 1ல் என்னது 1, 2 இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு பேப்பர் 2. ஓகே, பேப்பர் 2ல் இப்போ மேக்ஸில் என்னென்ன கொஸ்டினாக கிளைம் பண்ணலாம்னு சொல்லிடுறேனே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினையும் கிளைம் பண்ணலாம். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 3, x1 x2 xn ஆர்என்ல எடுத்துகிட்டு நாம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நாம் வந்து அவங்க மெட்ரிக் என்னென்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, என்ன மெட்ரிக்னு மென்ஷன் பண்ணணும். அது கொடுக்காம நீங்கள் கேட்குறதெல்லாம் கேள்விக்கு தப்பான கேள்வி ரைட்டா. இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பாருங்களேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதுவும் வரும், இதுவும் வரும், ரெண்டுமே வரும். ஓகேவா, ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வரும். ஓகே, இது வராது. இது ஏன் வராதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துரு இந்த ஆப்ஷன் ஓகே, இது கொடுத்துருக்காங்களா. ஓகே ஓகே ஓகே, ஆமாம், இது வரும், இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்குது ரைட்டா. ஓகேவா, ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு என்னது, இது வரும், அதாவது பி நாம வரும். ஓகேவா, அதே மாதிரி இதுவும் வரும். ஓகேவா, அதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த புக்கில் இருந்து எடுக்கணும்னா ஸோ சிம்மன்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த கடைசி இந்த சிம்மன்ஸ் புக் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி அண்ட் மாடர்ன் அனாலிசிஸ். ஸோ இது வந்து சிம்மன்ஸ் புக்கில் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ என்னது, இது வந்து என்னது R⁴ R C⁴ எது எடுத்தாலும் பி வேல்யூ 1, 1க்கு மேலே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாம் கிடைக்கும்.
அதுவும் அது ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் இன்ஃபினிட்டி நாமும் வரும். ஓகேவா, இதுவும் வரும். இது வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பி வந்து என்னது இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது நம்ம டிஃபைன் பண்ணலாம். இந்த இருக்குல்ல. ஸோ பி ஈக்குவல் டு சரி இந்த இருக்குது அது. ஓகே ஓகே இங்கே சரி கரெக்டாக. இது என்னது சீக்வன்ஸ். ஓகே இது ஆமாம் இந்த இருக்குது. ரைட்டா. ஸோ இதுவும் வரும். இந்த அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இன்ஃபினிட்டி நாமளே வரும் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து என்னது டென்ஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் வந்துடும். ஓகேவா, மேக்ஸிமம் நாமம் என்னது, இதுவும் ஒரு நாமாக இருக்கும். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இதுவும் நாம் தான். அப்போ 2 ஆப்ஷன் வரும். ஓகேவா, அதாவது பி வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தாலும் நாம் வந்துடும். அப்புறம் மேக்ஸிமம் நாம் பி ஈக்குவல் இன்ஃபினிட்டி போடும்போது என்ன அதுவும் நாம் வரும். இப்போ இந்த எவிடன்ஸ் ஓகேவா. இன்னும் உங்களுக்கு எவிடன்ஸ் பத்தலைன்னா இந்த ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பை சோமசுந்தரம் சார் புக் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த பேஜ் நம்பராக நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இது எங்கே இருக்கும்னா பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. 2 இந்த இருக்குது. சரிங்களா, 214 இங்கே இருக்கும். அப்புறம் 216 இங்கே இருக்குதுக்கான எவிடன்ஸ். ரைட்டா. இப்போ அடுத்து இங்கே சப்போஸ் என்னது இந்த சோமசுந்தர் சார் புக்கை பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பி வந்து என்னது 1க்கு மேலே போகும்போது என்ன ஆயிரும், இது ஒரு நாமம் வந்துடும். ஓகேவா, அடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். n வந்து எனி ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறோம் மேக்ஸிமம் நாம். ஓகேவா, மேக்ஸிமம் நாம் கொடுக்கும்போது என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா, அப்போ வந்து இந்த நாம்னு அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதையும் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். அப்போ யாரெல்லாம் இந்த மேக்ஸிமத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுமே ஆன்சர் தான். நீங்கள் ரெண்டுமே நீங்கள் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் வேணால் இங்கே தெளிவாக எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா. ஸோ அது ஆக்சுவலாக இந்த ஓகே இது ஆக்சுவலாக கொடுக்கல இல்லை எட்டு விட்ருவோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் டோபாலஜி சிம்மன்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 214, 215, 216 இது 3 ரெஃபர் பண்ணுங்கள். ரைட்டுங்களா. அதுக்காக 214, 216லேயும் இதில் இருக்குது. ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பை சோமசுந்தரம் சார் புக்கில் 58, 59லேயும் இதுக்கு ஆன்சர் இருக்குது. இது மல்டி ஆன்சராக நீங்கள் கண்டிப்பாக க்ளைம் பண்ணலாம். அப்புறம் இது என்ன பண்ணால் இது என்னது ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் கான்ஜுகேட். இது என்னவாக இருக்கும்னா ஆக்சுவலாக அங்கே 1ன்னு கொடுத்துதாங்க. இதையும் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, ஆக்சுவலாக எனக்கு எல்லாமே கரெக்டு. சரியா. ஸோ நான் இருந்தாலும் நான் கொஸ்டின் நம்பர் 17 ஓகே எனக்கு கரெக்டு தான். இருந்தாலும் அப்படி ஒரு மார்க் நமக்கு தேவையில்லை. ரைட்டா. ஓகேவா, இது ஒன்று. இப்போ இதை நீங்கள் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்களேன். இது ஒரு ஆக்சுவலாக இது வந்து கொஸ்டினே ராங் எரர் கொஸ்டினாக நீங்கள் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, நான் எப்படி நான் சொல்கிறேன் அதுக்கு ப்ரூஃபும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா அதாவது டீயை பற்றி கொஸ்டினில் கொடுத்துருக்கணும். ஓகே, டீயை பற்றி கொடுத்தா தான் நம்ம இதை க்ளைம் பண்ண முடியும். ஓகே, இல்லை ஆப்ஷன்லேயே டீயை பற்றி கொடுத்துருக்கோம், ஒன்றுமே கொடுக்கல. ரைட்டா. டீயை பற்றி கொடுக்காதனால நம்ம எதுவுமே இதை க்ளைம் பண்ண முடியாது. ஓகே பாருங்கள். இப்போ நமக்கு மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரியும். இப்போ எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் எம்ஜிஎஃப்க்கு ஃபார்முலா எழுதுவோமா. ரைட், இப்படி எழுதிக்கலாமா. ரைட், கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம் சமேஷனுக்கு வெளியே. அப்போ இது ஒரு சீரிஸ் ஃபார்மா. ஓகே, இது வந்து ரியல் சீரிஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தாலே தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம் ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணலாமா. இப்போ ஏஎன் வந்து எக்ஸ் பை என்ன எடுத்துக்கணும், அவ்வளோதானே. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் ஏஎன் பை ஏஎன் + 1 போடுறோம். அப்போ என்ன ஆயிரும்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். இந்த ஃபைனலாக e⁻−t வரும். ஓகேவா, இப்போ e⁻−t வேல்யூ <1 ஆர் <1 அதை வச்சு இங்கே ரிசல்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ வந்து <1 இருந்தால் அப்படி தானே ஏதோ சம் டி வேல்யூக்கு என்னது இந்த வேல்யூ <1 இருந்தால் என்ன ஆயிரும்னா இந்த சீரிஸ் டைவர்ஜென்ட் ஆயிரும். ஓகே, ஏதோ ஃபார் சம் டி வேல்யூக்கு இது <1 இருந்தால் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆயிரும். அப்போ எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஓகேவா, அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேவா, பாருங்கள். நான் சப்போஸ் டி <0 ஓகேவா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா இ வேல்யூ வந்து 1க்கும் 2.73க்கு இடையில இருக்கும். 2.8 எடுத்துட்டேன். அப்போ 1/e வேல்யூ e⁻- வந்து <1 வந்துருமா. அப்போது e⁻−t வந்து <1 வந்துருமா. இந்த கிராஃப்லேருந்து புரிஞ்சுக்கலாம் நீங்களே. அந்த கிராஃப்லேருந்து இந்த கன்க்ளூஷன் வந்துடலாம். e⁻−t <1 வேறு என்னது t <0 இருக்கும்போது <1 வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா <1 வந்தால் என்ன ஆயிரும் பை ரேஷியோ டெஸ்ட் என்ன ஆயிரும். ரேஷியோ டெஸ்ட் படி என்னது இந்த சீரிஸ் இந்த வேல்யூ <1 அர்த்தம். அந்த சீரிஸ் வந்து என்ன ஆயிரும் டைவர்ஜ் ஆயிரும். ஓகே, t <0னா இந்த சீரிஸ் டைவர்ஜ் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம் எம்ஜிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகாது. ரைட்டா. ஸோ இதாங்க கொடுத்துருப்பாங்க புக்குகளை ஆறுமுக சார் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. ஃபார் t <0
mx of t does not exist. ஓகே, இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் தான் லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. மென்ஷன் பண்ணலைன்னா அது தப்பு. ஓகேவா? அப்போ t greater than 0ல இது. சப்போஸ் t less than 0 போடுறோம். இப்போ t less than 0னா தான் ஃப்ரம் த கிராஃப்லேருந்து கன்க்ளூஷன் வந்துருக்கோங்க. e power minus t வேல்யூ என்னது greater than 1 வந்துடும். அப்போ அந்த சீரிஸ் வந்து என்ன ஆயிரும், கன்வர்ஜ் ஆயிரும். ஓகே, கன்வர்ஜ் ஆகிறதுனால mgf எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது t greater than 0னா அந்த சீரிஸ் டைவர்ஜென்ட்டு mgf எக்ஸிஸ்ட் ஆகாது. t less than 0னா இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டு mgf வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம், ஆர்மூர் சார் புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? டைவர்ஜஸ்ஸு t greater than 0 அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷனை செட் பண்ணியிருந்தாங்கன்னா mgf does not exist-ஆக இருக்கும். ஓகே, அதர்வைஸ் நம்ம எதுவுமே 3 ஆப்ஷனை பற்றி பேசவே முடியாது. சரிங்களா? இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து மேக்ஸிமம் மாடுலர் பிரின்சிபல், மினிமம் மாடுலர் பிரின்சிபல் ஒரு கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் நம்பர் 26 இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான கொஸ்டின். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா அந்த ஆல்ஃபோஸ் புக்கில் டேரெக்டாக ரிசல்ட் இருக்கும், அதை அப்படியே போட்டாங்க. அப்படி கிடையாது, நம்ம வந்து என்னது ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் நம்ம டெஸ்ட் எழுத மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதுகிறோம். சரி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னது ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஆறுமுக சார் ஆல்ஃபோஸ் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆல்ஃபோஸ் புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஆல்ஃபோஸ் புக்கில் இந்த கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா? அதில் என்ன ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் இதெல்லாம் வெரி ஓல்டு புக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது எஃப் ஆஃப் இசட் அனலிட்டிக்கு அண்ட் என்னது நான் கான்ஸ்டன்ட் இன் ரீஜன் டி, இன்னும் ரீஜன் போட்டிருக்காங்களா, ஒமேகா போட்டிருக்காங்க, ரீஜன் டி. இட்ஸ் அப்சல்யூட் எஃப் ஆஃப் இசட் மாடுலஸ் வேல்யூ ஹேஸ் நோ மேக்ஸிமம் இன் ஒமேகான்னு போடக்கூடாது, இன்டீரியர் ஆஃப் ஒமேகான்னு போடணும். அது முக்கியமானது. ரைட்டா? இன் ஒமேகான்னு சொல்லக்கூடாது, இன்டீரியர் ஆஃப் ஒமேகா. அது வந்து இப்போ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஓல்டு புக்கு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ உள்ள காலத்துக்கு இப்போலாம் எல்லா புக்லேயும் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் மேக்ஸிமம் பிரின்சிபல், மினிமம் பிரின்சிபல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஓல்டு வெர்ஷன். ரைட்டா? இப்போ அதெல்லாம் நிறைய ஆத்தர்ஸ் அவங்க புக்கிலே என்னது எல்லா ஆத்தருமே என்னது அந்த இதை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நோ மேக்ஸிமம் இன்சைட் சீன் கொடுக்கணும், இன்சைடு ஒமேகா ஆர் இன்டீரியர் ஆஃப் ஒமேகான்னு கொடுத்தா தான் இது நம்ம கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது இந்த புக்கில் வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது இப்போ உள்ள ஆத்தர்ஸ் வந்து எல்லாமே மாற்றி எழுதிட்டாங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன் த பவுண்ட்ரியில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், இன்சைடோ ஆர் இன்டீரியர் ஆஃப் ஒமேகாவில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது மேக்ஸிமம் பிரின்சிபல். இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, மினிமம் பிரின்சிபல் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் எல்லா புக்கிலையும் என்னது மினிமம் பிரின்சிபல் இருக்குது. மினிமம் பிரின்சிபல் இதே சேம் கான்செப்டில் என்னது நோ மினிமம் இன்டீரியர் ஆஃப் ஒமேகா ஆர் என்னது இன்சைடு ஒமேகான்னு இருக்குது. ரைட்டா? அதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம பொன்னுசாமி சார் புக்லேயே வர. ஸோ அதுக்கு எவிடன்ஸ் பாருங்களேன். ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பை பொன்னுசாமி சார் புக்கு. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேருமே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான், இதான் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? அந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? F is analytic inside and on a closed curve C, f of z attains its maximum value only on the boundary கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி தெளிவாக கொடுக்கணும். ஓகேவா? இல்லை இன்டீரியரில் என்னது மேக்ஸிமம் வேல்யூ இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது அந்த டேர்ம் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. சரிங்களா? அதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, மினிமம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தான் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட். இஃப் இஸ் நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் நாட் ஈக்குவல் 0 தென் எஃப் இஸ் கேனாட் அட்டைன் இட்ஸ் இந்த இருக்குல்ல இட்ஸ் மினிமம் இன் டி. ரைட்டா? மினிமம் இன் டி, அதாவது இன்டீரியர் ஆஃப் டியில் அது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த பவுண்டரியில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு 2 ஆப்ஷனுமே இங்கே ஆக்சுவலாக இது ஆப்ஷன் குண்டக்கு மட்டும் செட் பண்ணாலும் நம்ம எந்த கன்க்ளூஷனும் வர முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் இது மல்டி ஆன்சர் வரும், அந்த கொஸ்டின் எரர்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆறுமுக சார் புக்கு அதே மாதிரி இன்னொரு புக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த புக்கு என்னென்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் என்னது பாருங்கள், என்ன யாருன்னா கசானான்னு சொல்லுவாங்க, ஹச்எஸ் கசானா. இதுலேயும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனலிட்டிக்கு இன் டொமைன் டியாக இருந்தால் எஃப் ஆஃப் இசட்டு
டஸ் நாட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ இன் டி ரைட்டா அன்லெஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் ரைட்டா. அது டிங்கிற இன்டீரியர்னு சொல்லணும் ஓகேவா. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல இன்டீரியர் பவுண்டரியில் மட்டும்தான் மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும், இன்டீரியரில் அட்டைன் பண்ணாது. அதே மாதிரி மினிமம் மாடுலர் பிரின்சிபலும் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே தான், சேம் லாஜிக் ரைட்டா. இதுலேயே என்னது அப்போ 2 மல்டி ஆன்சர் வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து இங்கே கிளைம் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு புக்கு வந்து நம்ம ஆறுமுகம் சார் தான் சரிங்களா. இங்கே இந்த புக்கை நீங்கள் ஒழுங்காக படித்தாலே நீங்கள் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். ஓகே, டிஎன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எக்ஸாம் வச்சாலும் சரி தான், நீங்கள் ஆறுமுகம் சார் புக்கை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணலாம். இதில் எல்லா விஷயங்கள் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இதிலே தெளிவாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்காங்க. ஆறுமுகம் சாருக்கு இருக்கிற அறிவு கூட சில பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் மாடல் பிரின்சிபல் எஃப் ஆஃப் இசட் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா. நான் கான்ஸ்டன்ட் பாருங்கள், இந்த கூட தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் கான்ஸ்டன்ட் இன்டீரியர் ஆஃப் டி எஃப் ஆஃப் இசட் அட்டைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆன் த பவுண்டரி ஆஃப் டி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெவர் இன்டீரியர் ஆஃப் டி இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ இதையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது மல்டி ஆன்சர் வரும், நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 27. ஆக்சுவலாக இது வந்து டெஃபினிஷன் வரும் ஓகேவா. இது வந்து நம்ம டாபாலஜி சிம்மன் சார் புக்லேயே மங்கஸ் சார் புக்லேயே இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து என்னென்னா இந்த ரெகுலர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ரெகுலர் ஸ்பேஸ்னால் T3 ஸ்பேஸ் ஓகேவா. இந்த T2 T1 T2 ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இதை வந்து என்னது ரெகுலரை வந்து என்ன பண்ணுவாங்க T3 ஸ்பேஸ் சொல்லுவாங்க. நார்மல் ஸ்பேஸை வந்து T4ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இப்போ ஆக்சுவலாக இது வந்து டெஃபினிஷன் இதுதான், ரெகுலர் ஸ்பேஸ் வந்துடும். அப்புறம் நமக்கு இந்த டெஃபினிஷன். ஸோ இட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ரெகுலர் ஸ்பேஸ், அதாவது T3 ஸ்பேஸ். நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். T4 இம்ப்ளைஸ் T3, T3 இம்ப்ளைஸ் T2, T2 இம்ப்ளைஸ் T1. அதாவது நார்மல் ஸ்பேஸ் வந்து ரெகுலராக இருக்கும், ரெகுலர் வந்து ஆஸ்டா ஸ்பேஸாக இருக்கும். அப்போ அந்த இதுபடி நீங்கள் 2 ஆன்சரும் வரும் ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் வரும், ஆஸ்டாப்ஸ் H2 வரும், இது சாரி ஆமாம் இது வர்றதுனால இதுவும் வந்துடும் ஓகேவா. அதனால் இந்த 2 ஆன்சர் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்து ஒரு குழப்படியான கொஸ்டின் ஓகேவா. ஆக்சுவலாக அந்த அதாவது இதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணால் ப்ரொஜெக்ஷன் நினச்சி படிச்சிட்டிங்க ரைட்டுங்களா. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு என்னது ப்ரொஜெக்ஷன் நினச்சி படிச்சிருக்கீங்க. ப்ரொஜெக்ஷன் கிடையாது ரைட்டுங்களா. அதாவது அந்த லெவலில் கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க ரைட்டா. கொஞ்சம் பெரிய லெவலில் கொடுக்கலாம், சும்மா குட்டி குட்டியாக கொடுத்து ஒன்றுமே தெரியல ஓகே. அந்த இது கொஸ்டின் என்னன்னே தெரியல ஓகேவா. சார் ஆன்லைன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது ரைட்டா. என்ன இவ்வளோ தான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் ஆன் த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இந்த உட்காந்து சால்வ் பண்ணும்போது தான் அந்த அவங்க எப்படி காமிக்கிறாங்க, இதை எப்படி டிஸ்பிளேயில் காமிக்கிறாங்க சரிங்களா, அதை பொறுத்து என்னது நமக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கஷ்டம் ஓகே. ஆன்லைனில் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். இதே கொஸ்டின் ஆஃப்லைன்லாம் பிச்சு உதறிடலாம் ஓகேவா. இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நம்மளே டாபாலஜியில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்படி எழுதிக்கலாம், 2 செட்டுக்கு இப்படி எழுதிக்கலாம். அது மாதிரி என் செட்ஸ்க்கு இப்படி எழுதிக்கலாம். அதே நேரத்தில் என்னது எனி இண்டெக்ஸ் செட்டு அதுக்கும் நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்னா எல்லா ஆப்ஷனும் ட்ரூ வந்துடும் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 27 சார் 29 கொஸ்டின் நம்பர் 29 இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது எல்லாமே வரும் ஓகேவா. இது எக்ஸாக்டாக ட்ரூ. இப்போ நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இதுவும் ட்ரூ தான் ஓகே, இதுவும் ட்ரூ தான், இது ட்ரூ. அப்போ ஆப்ஷன் A B C மல்டி ஆன்சரில் இது வரும் ஓகேவா. ஸோ நான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஆக்சுவலாக எனக்கும் குழப்பம் தான், இதெல்லாம் வருமேன்னு பார்த்தேன். அப்போ டிஆர்பி போடுற லட்சணத்தை நினச்சி பார்த்தேன் ஓகேவா. இப்போ பாருங்கள், எனக்கு கொஸ்டின் கரெக்டாக தெரிஞ்சால் கூட என்னது அவங்க என்ன லட்சணத்தில் அதுக்கு ஆன்சர் கீ கொடுப்பாங்கன்னு நினச்சி நான் இது கரெக்டாக டிக் பண்ணிட்டேன் ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் டிக் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது ரைட்டா. அப்போ தான் அடுத்த எக்ஸாமுக்கு அவங்க ஒழுங்காக ஆன்சர் செட் பண்ணுவாங்க ரைட்டா. இது ஒன்று. அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். 31 இது தெளிவாக பாருங்களேன். இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் ரோல் 0 க்ளோஸ் ரோல் 0 இங்கே ஓப்பன் 1 கொடுத்துருப்பாங்க, ஒன்னோட இமேஜ் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்களேன், இங்கிலீஷ் தமிழ் மீடியம் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியலையோ, இது பாருங்க நல்லா இது பண்ணிப்பாங்க பாருங்க. இதில் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க, க்ளோஸ்டு 0 ஓப்பன் 1 கொடுத்துருக்காங்க, உன்னோட இமேஜ் வந்து இது 1ன்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எரர் ரைட்டா. தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ் வந்து 0 to இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்குறோம், அங்கே ஆன்லைன் எக்ஸாமில் பார்க்கும்போது நம்ம 2 ஒன்றா தான் தெரியும் ஓகேவா. அப்போ அதனால் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஓகேவா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்னது சேம் பாயிண்ட்டுக்கு ஓகேவா 2 வேல்யூ எடுக்க முடியாது சரிங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் என்னது 2 வேல்யூ எடுக்க முடியாதுல்ல ஓகே. அப்போ ஓகே 1 ஓகே 1ல் என்ன பண்ண முடியாதுன்னா 2 ஆன்சர் எடுக்க முடியாது ஓகேவா. இப்போது எக்ஸ் 1ஆப்பா டொமைனில் 1 இருக்காப்பா, 1க்கு பண்ணது இங்கே 0ங்கிற ஒரு இமேஜ் இருக்கும்,
ஒன்றுங்கிற இமேஜ் இருக்கும். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்காது அப்படின்னு நினச்சி நான் ஆன்சர் பண்ணேன். இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கில் நான் பண்ணேன். சரிங்களா? இந்த லாஜிக்கில் அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இருக்காதே, அந்த லாஜிக்கில் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ், பட் என்னது நாட் எஃப். ஏன்னா எஃப் அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. ஸோ அதை வச்சு நான் கரெக்டாக பண்ணேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வச்சு சொல்லிட்டான். ஓகேவா? நான் இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணேன், அவங்க வந்து இதை கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ நீங்கள் இதுவுமே கிளைம் பண்ணலாம். தமிழ் இது கொஸ்டின் எரர்னு சொல்லி கிளைம் பண்ணி நீங்கள் மார்க் வாங்கிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 31. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா இது நிறைய பேர்த்துக்கு குழப்பம். ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து இதுவுமே அந்த காப்பி பேஸ்ட் பண்ணதுனால இங்கே பிரச்சனை. ஆக்சுவலாக காப்பி பேஸ்ட் வந்து எப்போ பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு பண்ணணும், எந்த கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு இருக்குங்க. சரிங்களா? காப்பி பேஸ்ட் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக கொஸ்டின் செட் பண்ணுறவங்க வந்து ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் கொஸ்டின் செட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டினை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்குன்னா ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா விட்டுட்டு போயிருங்க. சரிங்களா? சும்மா இது டேரெக்டாக ஆன்சர் இந்த ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த ரிசல்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த மாப்பா புக்கில் எடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? இது வந்து இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுலேருந்து அப்படியே எடுத்துருக்காங்க. சரிங்களா? மாப்பா புக்கில் அப்படியே கரெக்டாக கொடுத்துருப்பான். ஓகேவா? எஃப் வந்து இந்த க்ளோஸ் இன்டர்வல் கண்டினியூஸ், டிஃபரன்ஷியல் ஆன் ஓப்பன் இன்டர்வல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எஃப் இஸ் என்னது கான்ஸ்டன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா இது வந்து எம்சிக்யூக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது எம்சிக்யூ கிடையாது. இது வந்து என்னது டைரக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரைட்டா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கேட்கும்போது இதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். மல்டிபிள் சாய்ஸில் இது வரவே வராது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? இது ஒன்று. அப்போ என்னது இது ஒரு ஆன்சர்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக ஆப்ஷன் செட் பண்ண தெரியல, அதான் இங்கே பிரச்சனை. இப்போ இதே கொஸ்டின் வந்து அஜித் குமார். ரைட்டா? ஸோ ரியல் அனாலிசிஸ் பை அஜித் குமார்னு ஒருத்தர். ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸில் ஒரு பெஸ்ட் புக். ரைட்டா? இதை பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123 வேறு 123 இதில் பார்த்தீங்கன்னா அவன் தெளிவாக கொடுத்துருப்பார். ரைட்டா? இதை படித்து பாருங்கள். ஒரு எனி இன்டர்வலுக்கே கொடுத்துருப்பாப்பில். ஸோ எனி இன்டர்வல் ஜேக்கு ஜே டு ஆர். ரைட்டா? இது டிஃப்ரென்ஷியபிளாக இருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 0 ஃபார் ஆல் ஜேயாக இருந்துச்சுன்னா தென் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் ஆன் ஜேன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி இங்கே 4 ஆப்ஷன் ட்ரூ வந்துடும். ஓகேவா? அதை சொல்கிறேன் பாருங்கள். பாருங்களேன். இப்போது அஜித் குமார் சார் புக்கில் உள்ள கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இது. ரைட்டா? பாருங்கள். இப்போ நான் ஜே வந்து ஏ, பி இது ஒரு இன்டர்வல் தானே. ஓகே, எடுத்துட்டேன். ஸோ ஹைபாத்திஸ் என்ன சொல்லுது, அந்த இன்டர்வலில் கண்டினியூஸ் சொல்லுது க்ளோஸ் இன்டர்வலில். அடுத்து என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணி என்ன ஆயிரும், எஃப் டேஷ் வந்து என்னது 0 ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, பி தென் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் தட் இன்டர்வல் ஏ, பி. அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஏ, பி வந்து இந்த புக்கை பொறுத்து ஆன்சராக இருக்குது. ரைட்டா? ரைட். இப்போ நான் வந்து என்னது எல்லாமே ஆப்ஷனுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, அதாவது எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். சரியா? இது வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாததுக்கு எக்ஸாம்பிள். ரைட்டா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 0. ஓகே, க்ளோஸ் இன்டர்வல். அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் திஸ் இன்டர்வல், எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் டிஃபரன்ஷியபிள் வந்தால் அந்த ஓப்பன் இன்டர்வல் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகே, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0 ஃபார் எவ்ரி க்ளோஸ் இன்டர்வலில் வந்துடும். ஓகே, அப்போ எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் ஆன் என்னது இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1லேயும் வரும், அப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,1லேயும் வரும், செமி ஓப்பன் எல்லாத்துலேயும் வரும். அப்போ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மகிட்ட வந்து இன்டர்வல் அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக இன்டர்வல் கொடுத்து கேட்கக்கூடாது. சரிங்களா? அவன் என்ன பண்ணான்னா அந்த ஒரு பர்டிகுலராக கொடுத்துருக்கணும். ஜென்ரலாக அவன் அதே கொடுத்துட்டு அதே ஆப்ஷனை செட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வராது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ இது வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், அந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆயிரும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? இந்த எக்ஸாம்பிளே போதும் ரிஜெக்ட் பண்ணுறது. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன ஆயிரும், இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? இதை மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ என்ன செய்யணும், அவங்க வந்து கரெக்டாக ஆப்ஷன் செட் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து மல்டி ஆன்சர் வரும். ஓகேவா? எல்லாமே இதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த இதுக்கு மல்டி ஆன்சர் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே இது கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 32. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. ஆக்சுவலாக இந்த ஓஆர் கொஸ்டின், அது வந்து ஒரு ட்ரையாங்குலர். இந்த 37 ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பேக் சப்ஸ்டியூஷன் வந்து வருவோம். ஆக்சுவலாக என்னென்னா என்னையை பொறுத்தளவு இந்த x4 கரெக்டாக வந்துச்சு, 8 வந்துருச்சா, அப்போ இதுவாக வந்துருச்சு. அடுத்து நான் x3 போட்டேன், -1 வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த x1 x2 நான் செக் பண்ணாவே டேரெக்டாக அதை ஆன்சர் அடிச்சிட்டேன். அப்படி தான் நம்ம எம்சிக்யூ பண்ணுவோம். சிஎஸ்ஆர் லெவலில் நம்ம யோசித்தோம். இவன் வந்து கொஸ்டின் எரராக போட்டான். ரைட்டா? ஆக்சுவலாக எனக்கு வந்து இது கரெக்டு தான், அவங்களும் கரெக்டாக தான் கிளிக் பண்ணியிருக்கான். பட் இந்த x1 மட்டும் தப்பாக வரும். ஓகேவா? இது பாருங்கள். ஸோ இது கொடுத்துருக்காங்களா, பை பேக் சப்ஸ்டியூஷன் மூலம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸி தான். ஓகே, நீங்கள் பாருங்கள். இது வந்து x4 வந்து 8ன்னு வந்துடும். அப்படியே என்னது வாங்க, அடுத்த பேக் சப்ஸ்டியூஷன் என்ன வரும், x3க்கு வந்து 6 வரும். ஓகே, அடுத்து போனீங்கன்னா
சாரி எக்ஸ் வரேன் x4க்கு 8 வரும், x3க்கு 10 -10 வரும், x2க்கு 6 வருது. மூணுமே கரெக்டாக ஆப்ஷனில் இருக்கும். பட் இதுதாங்க பிரச்சனை. இந்த x1 வந்து -1 வரும். ஓகே, கரெக்ட் ஆன்சர் வந்து -1. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து இந்த ஆப்ஷன் டோட்டலாக என்னது ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் எரர் ஆயிரும். ஓகே, அதனால் இதுவுமே நீங்கள் க்ளைம் பண்ணலாம். அடுத்து இந்த கொஷின் நம்பர் 46. இதில் என்ன பிரச்சனைனா இதில் ஒரு சம் கான்செப்ட். இது இந்த கொஷின் பார்த்தீங்களா, இது ஒரு என்னென்னா இது ஒரு ஆக்சுவலாக இது கரெக்டு தான் சரிங்களா. இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். ஏன் கரெக்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், அது விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இசட்டு இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ இசட் என்னது டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் x, y. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு என்னது ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான். அப்போ என்னது எக்ஸு ஒய்க்கு என்னது ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா, எக்ஸுக்கு எம் கொடுக்கணும், அடுத்து என்னது அந்த அதெல்லாம் இங்கே கிடையாது ரைட்டுங்களா. ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக்கு எம் கொடுக்குறீங்க, டி டேஷ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, இது உங்கள் ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ உங்களை அதில் க்ளைம் பண்ண முடியாது. இப்போ அடுத்து இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. டி டேஷ்க்கு எம்மோ டிக்கு 1 கொடுத்துக்கலாம். இப்போ இப்படி கொடுக்கும்போது என்னது இது ஆன்சராக வந்துடும். ஓகேவா, அப்போது எனிவே என்னது இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் கீ வந்து கரெக்டு தான். நீங்கள் க்ளைம் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்காது ரைட்டாப்பா. ஆன்சர் கீ வந்து கரெக்டு தான். அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, டிக்கு எம் கொடுக்கணும், டி டேஷ்க்கு 1 கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படி கிடையாது சரிங்களா. மாற்றியும் போட்டுக்கலாம் சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே என்னது எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதனால் அந்த பிரச்சனை என்னது ரெண்டுக்குமே என்னது ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷன் படி இது கரெக்டானாலும் இந்த கொஸ்டினுக்கு இங்கே க்ளைம் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக மார்க் தர மாட்டாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்பர் 52. இதில் ஆக்சுவலாக என்னென்னா அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, நிறைய பேர் அது என்னென்னே தெரியல. ஓகேவா, அட்லீஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனாவது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் போட்டேன் கரெக்டாக சரிங்களா. நான் கரெக்டாக போட்டேன். இது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவங்க இப்படி அந்த லட்சணத்தெல்லாம் கொஸ்டின் எடுப்பாங்க ரைட்டா. பட் என்னது அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணிங்கன்னா இது வேணால் லைட்டாக க்ளைம் பண்ணி பாருங்கள். சரி, இது கரெக்டு தான் சரிங்களா. இதை நீங்கள் க்ளைம் பண்ண வேண்டாம், கொஸ்டின் கரெக்டு தான் சரிங்களா. அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின்ஸ் பாருங்கள். சங்கராவ் சார் புக்கில் ஆக்சுவலாக இதுலேருந்தே தெரியுது கொஸ்டின் எடுத்தவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஓகேவா, ஆக்சுவலாக இது எனக்கு பெரிய குழப்பமாகி போச்சு. ஆக்சுவலாக இந்த சங்கராவ் சார் புக் ரைட்டா, இந்த புக்கை பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ஏ, பிங்கிற 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்கு ரைட்டா. அப்போ இதுக்கு சொல்யூஷனாக இருக்குது அப்படி தானே. அப்போது இப்போ இந்த சொல்யூஷன் இந்த சொல்லியிருக்கான் பாருங்கள். இந்த கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த இது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கரெக்டாக எனி ரிலேஷன் ஆஃப் த ஃபார்ம் இந்த கரெக்டாக இந்த 0.34 இந்த கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ப்ளேஸ் பண்ணி கண்டெய்னிங் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஏ, பி சொல்யூஷன் ஆஃப் த பிடி இந்த ஃபார்ம் இந்த 2 ஈக்குவேஷனும் கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ப்ளேஸ் பண்ணாமல் சும்மா மொட்டையாக கேட்டால் ஆன்சர் வராது சரிங்களா. கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இது பாருங்கள், இது ஆக்சுவலாக வெரி ராங் கொஸ்டின் ரைட்டா. இதில் தெரியுது அவன் வந்து என்ன லட்சணத்தில் பிடிஇ படிச்சிருக்கான்னு தெரியுது. ஓகேவா, பாருங்கள் நான் உங்களுக்கு க்ளைம் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி கொடுக்கணும். ஓகேவா, எனி ரிலேஷன் ஆஃப் த ஃபார்ம் இப்படி கொடுத்து கண்டெய்னிங் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சு போச்சு இதில் என்னது செட்டுங்கிறது x, y. அப்போ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, இசட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ என்னது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் 2 இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ என்ன தெரியணும், இப்போ நம்பர் ஆஃப் நமக்கு ஏற்கனவே தெரியும் பிடிஇயில் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த சொல்யூஷனை சொல்லுவோம், அப்போ தான் கம்ப்ளீட் சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம கம்ப்ளீட் சொல்லுவோம், அதர்வைஸ் சொல்ல மாட்டோம். ஓகேவா, இது ஒன்று. இதே நேரத்தில் ஓடிஇபிடியில் ஜென்ரல் சொல்யூஷன் எப்போ வரும்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் த ஓடிஆர் பிடி. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த சொல்யூஷனை சொல்லுவோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஒன்று. இப்போ நான் இந்த கொஸ்டினை நான் எப்படி கிளைம் பண்ணுறேன்னா இது அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படி தானே. நாம் என்ன பண்ணுறேன்னா x1 x2 x3 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துட்டேன். x1 x2 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துட்டேன். இங்கே 2 என்ன கொடுத்துட்டாங்க, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் வராது, அதனால் என்னது ஜென்ரல் சொல்யூஷன் வராது. அப்போ அவங்க என்ன பண்ணால் இது வந்து ஸ்டார் கொஸ்டினாக அவங்க போடணும். ஓகேவா, இப்போ நான் பேசுகிறது புரியுதாப்பா. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். மென்ஷன் பண்ணும்போது தான் ரைட்டு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, ஓகே 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, அப்போ அது 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ அப்போ தான் அவங்க கரெக்டாக கொடுக்க முடியும் சரிங்களா. அதர்வைஸ் இந்த கொஸ்டினும் ஸ்டாரில் தான் வரும். ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம், அவன் வந்து இது வருஷம் இதை தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் டிஎன் செட்டு கிளியர் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது ரைட்டா. நீங்கள் வந்து கண்டிப்பாக
இந்த மாதிரி கொஷின்ஸ் கிளைம் பண்ணால் தான் அடுத்து நீங்கள் வேலைக்குன்னு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக கொஷின் செட் பண்ணுவான். இது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. இதில் என்னன்னா, இல்லை ஆக்சுவலாக இந்த கொஷின் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் செட் பண்ணுறா அது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கா இல்லையானே தெரியல. ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த எண்ட் பாயிண்ட் முடிவு, இப்போ ஒரு நம்ம ரியல் படிச்சிருக்கோம், டோபாலஜி படிச்சிருப்போம், லிமிட் பாயிண்ட் படிச்சிருக்கோம், இன்டீரியர் பாயிண்ட் படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரீட் பாயிண்ட் படிச்சிருக்கோம், பவுண்டரி பாயிண்ட் படிச்சிருக்கிறோம், சரிங்களா, ஐசோலேட்டட் பாயிண்ட் படிச்சிருக்கோம். எங்கேயாவது எண்ட் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் படிச்சிருக்கோம். அவனுக்கு தேவை 2 ஆப்ஷன், அவ்வளோதான். இது ஆப்ஷனு. அதுக்கு தேவை இந்த இடத்துல கழுதையோ குதிரையோ ஏதோ ஒன்று போட்டு என்னது ஆப்ஷனை செட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ராங் கான்செப்ட், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நீங்கள் அதை ஆப்ஷனை செட் பண்ணணும், சும்மாலாம் செட் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ ஓகே, இதை கிளைம் பண்ண வேண்டாம், எல்லாருமே இதை தான் அடிச்சிருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. இதுதான் பெரிய பரிதாபமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? எல்லாமே இந்த காப்பி பேஸ்ட்டுங்கிறதுனால அவனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் கொஸ்டின் எடுக்கிறான்னா அதில் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தால் தான் கொஸ்டின் எடுக்கணும். இல்லைன்னா என்னது, நான் அது அந்த வேலைக்கு லாய்க்கில்லேப்பான்னு சொல்லிட்டு போயிடணும். ஓகேவா? கொஸ்டின் எடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க, இது 2n 3n. ஆக்சுவலாக நான் இது தியரி என்னென்னா வைக்கிறேன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நம்மளே வீடியோஸ் போட்டிருப்போம். ஓகேவா? வீடியோஸ் போட்டிருப்போம், நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒன்றுமே கிடையாது. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பெசிஃபை த என்டையர் சிஸ்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கோ அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இந்த சிஸ்டம் மைனஸ் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் இந்த சிஸ்டம், அதை வச்சு இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கன்சிடர் பண்ணுவோம். ரைட்டா? ரைட். இப்போது சப்போஸ் இந்த பார்ட்டிகல் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு அர்த்தம், சில பார்ட்டிகல் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆக முடியாது, சரிங்களா? அது மாதிரி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இருக்கும்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து டேரெக்டாக இந்த இது வராது. அதே நேரத்தில் ஃப்ரீ பார்ட்டிகலாக இருந்தால் அது என்ன ஆகும்னா, அந்த நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் 0 ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் தான் வந்துடும். ஓகேவா? அப்போது ஆக்சுவலாக இங்கே 2Dயா 3Dன்னு மென்ஷன் பண்ணல. ஓகே, நம்ம இந்த புக்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புக் இருக்குல்லப்பா, அதுலேயே என்னது 2Dக்கும் ரிசல்ட் போட்டிருப்பான், 3Dக்கு ரிசல்ட் போட்டிருப்பான். இப்போ 2Dயாக இருந்தால் ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு என்னது 2n வரும், 2n வரும். 3Dயாக இருந்தால் ஃப்ரீ பார்ட்டிகள் என்னது 3n வரும். இப்போ 2 ஆன்சருமே நீங்கள் கிளைம் பண்ணலாம். நான் எனக்கு இதுதான் குழப்பம், நம்ம தானே அது நடத்தணும். நான் பார்த்தேன், டிஆர்பியோட லட்சணத்தை பார்த்தேன், சரி இதே போட்டுட்டேன், சரிங்களா? இருந்தாலும் ஸோ மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதனால் நீங்கள் இதுவுமே கிளைம் பண்ணுங்கள். 2n போட்டவங்களும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், 3n போட்டவங்க கம்முன்னு இருங்க, சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து அவங்க மேலே எரர், உங்கள் மேலே எரர் கிடையாது, சரிங்க? உங்களுக்கு ஆன்சர் வந்து நம்ம சொல்லக்கூடிய கொஷினில் தப்பாக இருந்தால் அதை கிளைம் பண்ணுங்கள், சரிங்களா? அது சரியாக இருந்தால் நீங்கள் விட்டுருங்க, ரைட்டுங்களா? அவன் கொஷின் ஆப்ஷன் தப்பாக கொடுத்தா கூட அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் கிளைம் பண்ண வேண்டாம், அந்த கொஷின் தப்பாக இருந்தால் கூட கிளைம் பண்ண வேண்டாம், அன்ஃபேவராக இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணலாம், அதை தான் சொல்ல வரேன், சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. இதில் என்னென்னா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. ஆக்சுவலாக இது வந்து கரெக்டானது தான், சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவான்னா, நானே ஸ்டார்டிங் அப்படி தான் நினச்சேன். ஸோ 1 implies 2 வரும், ஓகே, அது டேரக்ட் தியரம், ஓகேவா? 2 implies 1 வராதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதான் இங்கே பிரச்சனை, ரைட்டா? அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் பண்ணி கரெக்ட், ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட், ஆன்சருக்கு எக்ஸாக்டாக கரெக்ட், ரைட்டா? பாருங்கள், ஆக்சுவலாக என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆன்சர் கீ வந்து ரெண்டுமே கரெக்டு தான், ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க, 1 implies 2 கரெக்டு தான், 2 implies 1 கரெக்டு தான். இப்போ ஆக்சுவலாக சில கன்ஃபியூஷன் போகுது. என்னென்னா, இப்போ வந்து 2 implies 1 என்ன கன்ஃபியூஷன்னா, பி இப்போ இது கொடுத்துட்டாங்களா, அப்போது 4 டிவைஸ் p - 1 வந்துடும். அப்போ இதாவது எந்த ப்ரைம் நம்பர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 5 13 இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண ப்ரைம் நம்பரை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்மெட் எழுத முடியும்னு சொல்கிறாங்களே தவிர நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்கேன்னா, p = நானே ஸ்டார்டிங் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபார்மெட்டில் எழுதலான்னு புரிஞ்சுக்கிறாங்க, சரிங்களா? இதாங்க தப்பு, சரிங்களா? அப்படி சொல்ல, p டிவைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இதுதான், இந்த இது வராது, சரிங்களா? இப்போ p டிவைட்ஸ் இருந்தாலே போதும், ஓகே? அப்போ சப்போஸ் 5 எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், 5 எப்படி இருக்கலாம், 2² + 1 எழுதிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி 13 எவ்வளோ 64 65 வந்துடும்ல, எழுதிக்கலாம். 17 அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், 17 இது எவ்வளோ வரும், 16 17 வந்துருமா, வந்துடும். அடுத்து 29 என்ன பண்ணலாம், 29 எவ்வளோ வரும் பாருங்கள், 144 145. இப்போ 5 டைம்ஸ் 29 வந்து 145 வந்துடும். அப்போ எல்லாமே ஆப்ஷனாக வரும், இதுவுமே கரெக்டானது தான், சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 81 நல்லா அழகாக கேட்டிருக்கலாம், சரிங்களா? இது ஏதோ இது வந்து அவனுக்கு மேக்ஸே தெரியாத மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப கேவலமாக இருக்குதுலாம், என்னது தலையும் கிடையாது வாழும் கிடையாது, ஓகே? ஆக்சுவலாக இது வந்து அவர் இந்த கொஸ்டின் கேட்டது கரெக்டாக தான், பட் நான் கொஸ்டின் அழகாக செட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? சில கான்செப்ட் மிஸ் ஆகுது, ஓகே? அது என்னன்னு சொல்லுவேன், ஓகே? ஏன்னா ஃப்யூச்சரில் உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? அதாவது நமக்கு தெரியும் இந்த ஆக்சுவலாக
கீ கரெக்டு தான் சரிங்களா, அந்த கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அதாவது இது நம்ம 12th காரனுக்கே தெரியுமே. ஓகே, ஒரு ஒரு பிடியில் ஓடியில் என்ன பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆட் பண்ணால் அது ஜென்ரல் சொல்யூஷனாக மாறும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அப்போ ஆன்சர் கீ கரெக்டாக தான். ஓகே, இருந்தாலும் நான் இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம். ஓகே, நான் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் நம்ம எழுதுகிறோம். அந்த ஏன் இங்கே இதை எழுதுகிறோம்னா, அதான் இந்த சிஎஃப் ஆக்சுவலாக என்ன சிஎஃப் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னா, சிஎஃப் யாருன்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் என்னது 2 ப்ளஸ் இது யார் பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகேவா, இதுதான் கரெக்ட், இதுதான் தியரி. பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் 1 இதான் கரெக்டான தியரி. இதுபடி தான் நீங்கள் என்ன செய்றீங்க, சிஎஃப் ப்ளஸ் பிஏ எப்படி எழுதுறீங்க சரிங்களா. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு. சிஎஃப் ப்ளஸ் பிஏ எதனால் எழுதுறீங்க, இந்த தான் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது கொடுத்துருவாங்களா, அப்போ இது 0ன்னு எடுத்துகிட்டு இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ரைட்டா. ரைட்டு, அப்புறம் இதுக்கு என்ன செய்வாங்க, ஏதோ ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிப்பாங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல், அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், இது என்ன ஆயிரும்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் 1 ஆயிரும். ஓகேவா, இதுதான் அந்த சிஎஃப்பிஐ ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் ரைட்டா. ரைட், ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன் ரைட்டா. இது வந்து இப்போ இது என்னது, யூ வந்து என்னது ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் 2, விங்கிறது பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் 1 இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது என்னது ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த 1ன்னு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் ரைட்டா. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவராக இல்லையோ அதை நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக க்ளைம் பண்ணுங்கள், இதுவும் க்ளைம் பண்ணுங்கள், இந்த ஆல்ஃபார் இதுவும் க்ளைம் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 6 கொஸ்டின் க்ளைம் பண்ணலாம். ஸோ 6ல் ஒரு 4 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக க்ளைம் பண்ணணும். ஓகேவா, மேக்ஸ் பீப்புள் இதை விடக்கூடாது சரிங்களா. மற்றவங்களுக்கு இது தெரியாது, நமக்கு தெரியும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ண ஒரு 6 கொஸ்டினில் எனக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ரைட்டா. அதே மாதிரி இதுவுமே க்ளைம் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் என்னது இந்த 2 ஆன்சர் வரும், இது 1 அது கூட அவனை மன்னிச்சு விட்டுருங்க, இதை விட்டுருங்க சரிங்களா. இதுவுமே என்னது கொஸ்டின் டோட்டலாக எரர் ரைட்டா. இது வந்து டோட்டல் கொஸ்டினே எரர், அதை நீங்கள் க்ளைம் பண்ணலாம். அப்புறம் இதுவும் க்ளைம் பண்ணலாம் சரிங்களா. மேக்ஸிமம் ரெண்டுமே வரும். இதில் ஆப்ஷன் வந்து எல்லா கொஸ்டினே எரரு, மல்டி ஆன்சர் வரும், அப்படின்னு கூட க்ளைம் பண்ணலாம். இதுவுமே க்ளைம் 2 ஆன்சர் ரைட்டா, இது க்ளைம் பண்ணலாம். அடுத்து என்னது, இதுவுமே என்னது 3 ஆன்சர் வரும், இதை க்ளைம் பண்ணலாம். இதில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினில் எரர்னு சொல்லி இதை க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து இந்த இன்டர்வல் கொடுத்துருந்தாங்களா 30 இந்த இது அது என்ன பண்ணலாம், இது எல்லா ஆப்ஷனுமே ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. எதுவுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் அதாவது என்னென்னா, இப்போ இங்கே சப்போஸ் என்னது அதாவது இது ட்ரூன்னு கொடுத்துருக்கானா, அப்போ என்ன பண்ணலாம், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரிஜெக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன கடைசியில் என்னது எந்த ஒரு எக்ஸாம்பிளும் எல்லா ஆப்ஷனும் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி இதையுமே நீங்கள் க்ளைம் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து டோட்டலாக எரர். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக க்ளைம் பண்ணுங்கள், அவனே கொடுத்துருவான் சரிங்களா. இந்த கொஸ்டின் அவனே கொடுத்துருவான். இந்த கொஸ்டின் கரெக்டு தான், அதை க்ளைம் பண்ண வேண்டாம் சரிங்களா. க்ளைம் பண்ணாலும் மார்க் கிடைக்காது சரிங்களா. இதுவும் க்ளைம் பண்ண வேண்டாம், இது கண்டிப்பாக க்ளைம் பண்ணணும். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ எனக்கு இந்த குழப்பம் என்னடா, நம்ம இப்படி தானே தியரி படிச்சிருக்கோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படி இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் படிச்சிருப்போம், இது கம்ப்ளீட் சொல்யூஷன் படிச்சிருப்போம். அவன் என்ன செஞ்சுருக்கானா, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்கான், டிகிரி தான் கொடுத்துருக்கானே, இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு கொடுக்கலன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு ரைட்டா. அதுக்கப்புறம் நான் போட்டது என்னென்னா, இந்த ஜென்ரல் சொல்யூஷன் போட்டேன். பைத்தியக்காரன், அதாவது அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ண முடியாது, யோசிச்சுக்கிட்டே 10 நிமிஷம் நான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் சரிங்களா. அதுக்கப்புறம் சரி என்னது ஏதோ ஒன்று போட்டு விட்டேன் ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். இதெல்லாம் சொல்லவே இல்லையா, இந்த கொஸ்டின் சொல்லலைன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து எல்லாமே வரும். ஓகேவா, அந்த மெட்ரிக் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி 2 டோபாலஜி ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க டோபாலஜி அங்கஸ் புக்கில். இது ஈக்குவலாக இருக்கும் பண்ணுது 3 ஆப்ஷன் வரும், இதுவுமே க்ளைம் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இது க்ளைம் பண்ண வேண்டாம், இது கரெக்டு தான், இது க்ளைம் பண்ண வேண்டாம் சரிங்களா. இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் க்ளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியாச்சும் ஒன்றுது ஒரு 5 ஒரு 6 7 கொஸ்டின் வந்து வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக க்ளைம் பண்ணுங்கள் சரிங்களா. டைம் எடுங்க சரிங்களா. இன்றைக்கி நாளைக்கு டைம் எடுத்து பொறுமையாக ப்ராப்பராக பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுங்கள், எல்லோரும் க்ளைம் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சரிங்களா. ஒருத்தர் 2 பேர் க்ளைம் பண்ணால் மார்க் கிடைக்காது, நிறைய பேர் க்ளைம் பண்ணுங்கள் சரிங்களா. க்ளைம் பண்ணால் தான் மார்க். இப்போ ஒன்று நம்ம பாருங்கள், இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் க்ளைம் பண்ண போகிறீங்க, பேப்பர் 1ல் 6 கொஸ்டின் தான் சரிங்களா. பேப்பர் 1ல் 6 கொஸ்டின் தான், பேப்பர் 2ல் 1 இதை விட்டுருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா. 10 11 12 கொஸ்டின் தான் க்ளைம் பண்ண போகிறீங்க. அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின்,
பேப்பர் 1ல் 6 கொஸ்டின், பேப்பர் 2ல் 12 கொஸ்டின், மொத்தம் 18 கொஸ்டின் தான் கிளைம் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ரைட்டா. 4 கொஸ்டின் உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே ரைட்டா. இதுலேயே என்னது ஒரு 12ல் ஒரு 6 கொஸ்டின் வந்தால் என்ன ஆயிரும், ஒரு 10 கொஸ்டின் வந்துடுது. ஆக்சுவலாக நமக்கு பிரச்சனை என்னது, அந்த 10 கொஸ்டின் தானே ப்ராப்ளமாக இருக்குது. அந்த 10 கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிடும். நிறைய பேருக்கு தானே ப்ராப்ளம். 5 கொஸ்டின் ஒரு 10 மார்க் இருந்தால் கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் வந்து அதிகமாக போகும், நம்ம உள்ளே போயிடுவோம். 10 பேர் இருந்தால் 10 கொஸ்டின் ரைட்டு, அதாவது 20 மார்க் கூட இருந்தால் சாலிடாக உள்ளே போயிடுவோம். அப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டினுக்கான எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்னது 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா 20 மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் என்னது பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இப்போ ரெண்டாவது பிடிஎஃப் தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க ரைட்டுங்களா. அது ஆக்சுவலாக இது எழுதுறதுக்கு எனக்கு நைட்டு ஃபுல்லாக என்னது நைட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன், காலைல 3:30 வரைக்கும் எழுதியிருக்கேன் யோசிச்சு இந்த இது எழுதுறது ரைட்டுங்களா. அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா என்கிட்ட பிடிஎஃப் கேட்காதீங்க சரிங்களா. ஆக்சுவலாக எங்கள் குரூப்பில் இது 3 நாளாக தான் போயிட்டு இருக்கு ரைட்டுங்களா. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க எவனாச்சும் ஒருத்தன், ஓகேவா. ஆரம்பித்து அன்னைக்கு ஃபுல்லாக போகும். இதுக்கு தப்பு கொஸ்டின் எரர், தப்பு கொஸ்டின் எரர், தப்பு கொஸ்டின் எரர். காலையில் ஆரம்பிக்கும், அந்த 6 அப்படியே போகும். 6 to 7 ஒரு 1000 மெசேஜ் வந்துடும் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 1000 மெசேஜ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு அது 11:30 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பேசுவாங்க, நான் குரூப்பை திட்டி அதுக்கப்புறம் என்னது ஆஃப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் அடுத்த நாள் என்னது 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதே 11:30 வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சண்டே, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ நான் இப்போ வீடியோ போட்டேன்ல, இதை போட்டு அனுப்பும்போது மறுபடியும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து உங்கள் உரிமை, அது வந்து அவங்க கொஸ்டின் எடுத்த எரர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் என்னாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவா, அதை நீங்கள் பார்த்து என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட வேலை தான் சரிங்களா. என்கிட்ட பிடிஎஃப் தயவு செய்து கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை, எனக்கு நேரம் இல்லை சரிங்களா. நாங்கள் ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி கிளாஸஸும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கிளாஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. அதனால் எனக்கு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. அதனால் பிடிஎஃப் தயவு செய்து கேட்காதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.